வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் மெத்தட்ஸ் ஃபார் ஃபில்டரிங் லாங் டியூரேஷன் சீக்வன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே லாங் டியூரேஷன் சீக்வன்ஸ்னால் என்ன அர்த்தம்? இட் இஸ் த லென்த்தி சீக்வன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் we can consider an input sequence x of n as a long duration sequence which is having more than 50 or 100 samples. இப்போ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய x of n சீக்வன்ஸில் 100 samples இல்லைனா 1000 samples கிட்ட இருந்ததுன்னா it is difficult to process in this LTI-DT system. LTI-DT na enna artham? Linear time invariant discrete time system. So in the system use panni da we are going to perform that convolution operation for filtering the sequence. Correct? So h of n endradhu impulse signal which is mainly used to perform the filtering operation. Okay va? Inga long duration varumbodhu இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் it is difficult to store all the data and process the data at the same time. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are using certain techniques for this long duration sequence. ஸோ அந்த டெக்னிக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கிற லாங் டியூரேஷன் சீக்வென்ஸை நம்ம ஃபைனைட் டியூரேஷன் சீக்வென்சஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ த சேம் சீக்வென்ஸ் இன்புட் சீக்வென்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? த ஃபைனைட் டியூரேஷன் சீக்வென்சஸை ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ ஒவ்வொரு சீக்வென்ஸுக்கும் என்ன பண்ண போகிறோம்? இண்டிவிஜுவலாக convolution find out பண்ண போகிறோம். x1 of n, x2 of n, x3 of n. So up to certain limit. So நம்மளோட டேட்டாவோட டியூரேஷனை பேஸ் பண்ணி we can have the number of blocks. Okay. So ஒவ்வொரு successive blocks-ஐயும் நம்ம செப்பரேட்டாக ப்ராசஸ் பண்ணி and then ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா we are going to combine all the results to get the desired output sequence. இந்த மெத்தடில் பண்ணும்போது we can easily process the long duration sequence. புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே ரெண்டு மெத்தட்ஸ் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் ஓவர்லேப் சேவ் மெத்தட், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓவர்லேப் ஆட் மெத்தட். ஸோ திஸ் டூ மெத்தட்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு ஃபார் ஃபில்டரிங் லாங் டியூரேஷன் சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க கண்டிப்பாக. ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் ஓவர்லேப் சேவ் மெத்தட் அண்ட் ஓவர்லேப் ஆட் மெத்தட். ஸோ இங்கே ஓவர்லேப் சேவ் மெத்தட், ஓவர்லேப் ஆட் மெத்தட் ரெண்டு மெத்தட்லையுமே நம்ம லாங் டியூரேஷன் இன்புட் சீக்வென்ஸை ஃபைனைட் டியூரேஷன் சீக்வென்சஸ்னால் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். தட் இஸ் காமன் பாயிண்ட். அதே மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா பிளாக்ஸ் எப்படி இருக்கணும்னா சைஸ் n is equal to l plus m minus 1. ஸோ இந்த சைஸ் வந்து ரெண்டுக்குமே வந்து காமனாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே கேபிட்டல் என்னன்றது சைஸ் ஆஃப் த டேட்டா பிளாக்ஸ், இந்த x1 of n, x2 of n இதோட சைஸ் எப்படி இருக்கணுன்றத நம்ம டிசைட் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் திஸ் m minus 1. இங்கே mன்றது என்னென்னா த லென்த் ஆஃப் த இம்பல்ஸ் சீக்வன்ஸ். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த சிஸ்டம்னு இருக்கிற இம்பல்ஸ் சீக்வன்ஸோட சைஸை தான் என்னன்னு சொல்கிறோம்? mன்னு சொல்கிறோம். வாட் அபவுட் திஸ் எல்? ஸோ இந்த எல்ன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் டேட்டா டேக்கன் ஃப்ரம் தட் given sequence. ஓகே. ஸோ இந்த எல்ன்ற வேல்யூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம தான் இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? டிசைட் பண்ண போகிறோம். ஓகே. So the same thing here. Here also the same size n is equal to l plus m minus 1. Okay. So next இது ரெண்டுமே காமன் பாயிண்ட்ஸ் தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் வித் த சைஸ் என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? ஸோ தேட்ஸ் வேர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓவர்லேப் சேவ் மெத்தட் அண்ட் ஓவர்லேப் ஆட் மெத்தடில் த டெக்னிக்ஸ் எங்கே இருக்குன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம், எப்படி கம்பைன் பண்ணுறோம், இதுதான் மேஜர் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இங்கே ஓவர்லேப் சேவ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டேட்டா பிளாக் அதாவது கொடுத்துருக்கிற சீக்வன்ஸில் இருந்து ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ ஈச் டேட்டா பிளாக் கன்சிஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் m-1 டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் டேட்டா பிளாக். ஓகே. ஸோ கொடுத்துருக்கிறதுல ஒவ்வொரு இப்போ ஒரு சிக்னல் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இந்த சீக்வன்ஸோட லாஸ்ட் m-1 டேட்டா இருக்கும் இல்லையா? இந்த m-1 டேட்டாவை நெக்ஸ்ட் சீக்வன்ஸில் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். தட் இஸ் ஓவர்லேப் சேவ் மெத்தட். ஸோ இந்த சீக்வன்சஸில் இருக்க சாம்பிள்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் சர்டைன் லிமிட் வரைக்கும். ஓகே. தேட்ஸ் வாட் ஓவர்லேப் சேவ் மெத்தட். இது புரியுதா? ஈச் டேட்டா பிளாக் கன்சிஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் m-1 டேட்டா பாயிண்ட்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் டேட்டா பிளாக் ஃபாலோட் பை த நியூ டேட்டா பிளாக். ஸோ இந்த இருக்கிற வேல்யூ வந்து இங்கே வந்துடும். ப்ளஸ் அதோட அடிஷ்னலாக நியூ டேட்டா வந்து நம்ம கொடுத்துருக்குற x of nலேருந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஓவர்லேப் ஆட் மெத்தடில் என்ன நடக்கும்னா each data block consists of L data values and m-1 zeros are appended to the data blocks. That means x1 of n என்றது என்னன்னா இங்கே நம்மளுக்கு Lன்னு சொன்னோம் இல்லையா? Lன்றது நம்ம கொடுத்துருக்கிற x of nல இருந்து எவ்வளோ டேட்டா எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 50 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 5 சாம்பிள்ஸ் எடுக்கிறோன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 சாம்பிள்ஸ் இங்கே எழுதிட்டு
ரிமைனிங் இருக்கக்கூடிய m-1 டேட்டாஸ் வந்து 0ன்னு அப்பன் பண்ணுவோம். இது புரியுதா எல்லாருக்கும்? தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ஓவர்லேப் சேவ் மெத்தட் அண்ட் ஓவர்லேப் ஆட் மெத்தட். ஓகேவா? இங்கே m-1 டேட்டா வந்து ப்ரீவியஸ்லேருந்து நெக்ஸ்ட் டேட்டா பிளாக்குக்கு என்ன பண்ணுவோம்? ஓவர்லேப் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? இனிஷியலாக இருக்கக்கூடிய நியூ டேட்டாவை எடுத்துகிட்டு ரிமைனிங் என்ன பண்ணுறோம்? m-1 ஜீரோஸை வந்து ஆட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இன் ஈச் டேட்டா பிளாக் m-1 பாயிண்ட்ஸ் ஆர் கரப்டட் டியூ டு அலைசிங். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ப்ரீவியஸ் டேட்டா பிளாக்கோட லாஸ்ட் m-1 டேட்டா இங்கே ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி இதோட லாஸ்ட் m-1 டேட்டா நெக்ஸ்ட் சீக்வன்ஸில் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்படி ரிப்பீட் ஆகும்போது இங்கே என்ன ஆகுது? அலைசிங் ஆகுது, ஓவர்லாப்பிங் ஆகுதா? ஸோ இந்த ஓவர்லாப்பிங்னால m-1 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட் ஆகி தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இன் திஸ் ஒன் தேர் இஸ் நோ ஓவர்லாப்பிங். ஸோ m-1 ஜீரோஸ் தான் ஜஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ தேர் இஸ் நோ கரப்ஷன் ஆர் அலைசிங் எஃபெக்ட். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட்டு ஓவர்லேப்டு வேல்யூஸ் என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அது ஓவர்லேப் ஆகி ரிப்பீட்டடாக கிடைக்கிறனால those values can be discarded in the last step. So here overlapped values can be added. இங்கே நம்ம எதுவுமே overlap பண்ணலை, ஆனால் ரிசல்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ணுவோம். எங்கெல்லாம் நம்ம 0 ஆட் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுவோம்னா ப்ரீவியஸ் வேல்யூஸை ஆட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ that's where it is changed. இதான் அங்கெல்லாம் ப்ரீவியஸ் வேல்யூஸை ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ that's what given. So in the final step the output can be obtained by discarding the m-1 overlapped values from each of the data block. ஸோ ஒவ்வொரு டேட்டா பிளாக்லேயும் கிடைக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஓவர்லேப் ஆகி இருக்கும்ல அந்த வேல்யூவெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூஸை மட்டும் ஃபைனலாக கம்பைன் பண்ணிக்கலாம். பட் இங்கே ஓவர்லேப் ஆட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோன்னா the output can be obtained by adding the last m-1 data points of each block with the first m-1 of succeeding blocks. ஸோ இதில் என்ன 0 தான் அப்பன் பண்ணியிருக்கனால the final output can be obtained by adding the last m-1 data points of each output block with the first m-1 of succeeding points. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட இந்த கம்பேரிசனை பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லாங் டியூரேஷன் சீக்வன்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். தட் இஸ் இன்புட் x of n is having 14 samples. ஸோ இதோட சைஸ் என்ன? 14 samples இங்கே இருக்குது. இட்ஸ் அ லாங் டியூரேஷன். நம்மளோட சிஸ்டமோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட சைஸ் என்ன? 4. இது புரியுதா எல்லாருக்கும்? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா we are going to perform filtering operation using these two methods. ஸோ இந்த மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்? பிளாக் சைஸ். ஏன்னா இந்த எக்ஸ் ஆஃப் என்னை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபார் தட் we can take this block size n is equal to l plus m-1. இங்கே எல்ன்றது என்னென்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான். எம்ன்றது இங்கே இம்பல்ஸ் சிக்னலோட லென்த்து. இங்கே இம்பல்ஸ் சிக்னலோட லென்த் என்ன? 4 -1. ஸோ இப்போது இங்கே 4 -1னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். நம்ம எடுக்கக்கூடிய டேட்டா பிளாக் வந்து ரீசனபிள் சைஸாக இருக்கணும். இப்போ நம்ம எல்ன்றதை நம்ம தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு கன்சிடர் திஸ் ஒன், இப்போ நான் இங்கே 3ன்னு எடுத்தால் என்ன ஆகும்? 3 + 3 6ன்னு கிடைக்கும். இங்கே நான் 4 எடுக்கலாம், என்னன்னாலும் எடுக்கலாம். பட் 3ன்னு எடுக்கும்போது ஐ கேன் கெட் n is equal to 6ன்னு கிடைக்கும். எனக்கு இன்னும் பெட்டர் எஃபிஷியன்சி வேணும், அக்யூரசி வேணும்னா இந்த சைஸை நான் இன்னும் கூட ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஐ கேன் கோ வித் l is equal to 2ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். புரியுதா? ஸோ எல்ன்றது நம்ம டிசைன் பண்ணக்கூடிய வேல்யூ. பேஸ்ட் ஆன் திஸ் சைஸ் நம்ம என்ன பண்ணலாம்? பெட்டர் ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த எல்லோட வேல்யூ 2ன்னு கன்சிடர் பண்ணலாம், ஆர் 3, நாட் மோர் தென் 3. ஓகேவா? அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ரிசல்ட் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. ஓகேவா? So here if I am going to consider L is equal to 2 na 2 plus 3 5. The same thing here. Okay, so there is no change in this block size. ரெண்டுலேயுமே அதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? We are going to divide the given sequence into blocks of data with the size capital N. அதே தான் இங்கே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எங்கே மேஜராக டிஃப்ரென்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன பேசிஸில் நம்ம டிவைட் பண்ணுறோம்? ஸோ இங்கே ஓவர்லேப் சேவ் மெத்தடில் நம்ம என்ன சொன்னோம்? m-1 data of the previous block. ப்ரீவியஸ் பிளாக்ல இருக்கிற m-1 டேட்டா வந்து லாஸ்ட் m-1 டேட்டா வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல ஃபர்ஸ்ட் m-1 டேட்டாவாக வரும். கரெக்டா? ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பிளாக் நம்ம எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா m-1 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இனிஷியலாக நம்மளுக்கு என்ன இருக்காது? l is equal to 2. l is equal to 2னா நம்ம கொடுத்துருக்கிற சீக்வன்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ ரிமைனிங் இங்கே 3 வந்து ஜீரோஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மட்டும்தான் 0 ஆட் பண்ணுறோம். இதில் ஓவர்லேப் சேவ் மெத்தடில்.
ஸோ நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் x2 ஆஃப் n எடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா இந்த m மைனஸ் ஒன்னோட வேல்யூ என்னங்க m மைனஸ் ஒன் த்ரீன்னு பார்த்தோமா அந்த லாஸ்ட்டு 3 டேட்டாவை நெக்ஸ்ட் சீக்வன்ஸுக்கு ஃபஸ்ட்டு 3 டேட்டாவை எடுப்போம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டேட்டா வந்து நியூ சிக்னல் இந்த 1, -1க்கு அப்புறம் இருந்து இல்லையா அந்த 2 டேட்டாவை x ஆஃப் nலேருந்து எடுத்து எழுதுவோம். இது புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் போகும்போது இந்த லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸை வந்து அடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர்லேப்பிங். பட் இங்கே ஓவர்லேப் ஆட் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து L is equal to 2 தானே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டேட்டா ஃப்ரம் த x ஆஃப் n எடுத்து எழுதிக்கிறோம். ரிமைனிங் m-1 இங்கே 3. ஸோ 3 zeros வந்து அப்பன் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் மட்டும் கிடையாது, எல்லா சீக்வன்ஸ்லேயும் என்ன பண்ணுவோம் இந்த m-1 zeros வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிகிட்டே வரும். இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் என்ன இருக்கும் x ஆஃப் nல இருந்து அடுத்தடுத்த வேல்யூஸ் வரும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னா கன்வல்யூஷன் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கு இண்டிவிஜுவலாக இந்த இம்பல்ஸ் சிக்னலோட கன்வல்யூஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய எல்லா அவுட்புட் சீக்வன்ஸஸையும் என்ன பண்ண போகிறோம் கம்பைன் பண்ணுறோம். ஸோ கம்பைன் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது தான். இங்கே ஓவர்லேப்பிங் இருக்கனால சிக்னல் கரெக்டாக இருக்கும், அலைசிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு m-1 டேட்டா மஸ்ட் பி discarded. ஏன் ஃபஸ்ட்டு m-1 டேட்டா சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் நம்ம எப்படி எடுத்தோம் x1 of n is equal to m-1 zeros போட்டோம். அப்புறம் 2 நியூ டேட்டா ஃப்ரம் x of n எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் என்ன பண்ணோம் இந்த மூணுமே அகெயின் ரிப்பீட் ஆச்சா. ஸோ ஃபஸ்ட்டு 3 எக்ஸாம்பிள்ஸை என்ன பண்ணுறோம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுவோம். பட் இங்கே ஓவர்லேப் ஆட் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா இங்கே 0 தானே ஆட் பண்ணிட்டு இருந்தோம், எதுவுமே ஓவர்லேப் பண்ணலை. ஸோ லாஸ்ட் m-1 டேட்டாவை என்ன பண்ணுறோன்னா ஓவர்லேப் பண்ணி ஆட் பண்ணோன்னா we can get that answer. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்ளம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் திஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்.